மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் மிக மகிழ்ச்சி ஊட்டுகிற ஒரு நாள் இந்த நாள். நம்முடைய கத்தோலிக்க திரு அவை துவங்கப்பட்ட நாள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே கடவுள் வாக்குறுதி கொடுத்தாரே, மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்கிற வாக்குறுதி நிறைவேறிய நாள். கடந்த 30 ஆண்டுகளாக திருச்சபை திருத்தந்தை 6ஆம் பவுல் தொடங்கி எல்லா திருத்தந்தையும் சொல்வது, இன்றைய காலகட்டத்தில் திருச்சபையின் மிக 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 முக்கியமான தேவை பெந்தெகோஸ்தே அனுபவம். தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற அனுபவம் திருச்சபைக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளின் நினைவாக அருளாக தூய ஆவியானவர் நம்ம எல்லார் மேலும் பொழியப்படுவார். கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள். இந்த திருப்பலி வழியாக தூய ஆவியானவரை நாம் வரவேற்போம். நம்முடைய இதயத்திலும் நம்முடைய வாழ்விலும் அவர் செயல்படட்டும். புதிய ஒரு புத்தாக்கத்தை நமக்கு தரட்டும். இயேசுவின் மறையுடலை நாம் கட்டி எழுப்ப அவர் வழி நடத்துவாராக. இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் முன்பாக நம்முடைய பாவங்களுக்காக, சிறப்பாக தூய ஆவியானவருக்கு எதிரான நாம் செய்த பாவங்கள், நம்முடைய நினைவாலும் சொல்லாலும் செயலாலும் செய்த எல்லாவற்றையும், தூய ஆவியானவரை மனவருத்தம் ஏற்படுத்திய நம்முடைய பேச்சுக்களுக்காக செயல்பாடுகளுக்காக மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளர் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1-11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யுதேயா, கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா, கம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கி இருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேமியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 104. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிட, என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர்
அவற்றின் மூச்சை நிறுத்தி விட்டார். அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். இரண்டாம் வாசகம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 8, இறை வார்த்தைகள் 8-17 வரை. சகோதர சகோதரிகளே, ஊனியல்பு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும். தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடலையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியலின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா, தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமைப்பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமைப்பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, 15, 16 மற்றும் 23 26 வரை உள்ள இறைவசனங்கள். இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரோடு குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய காலத்தில் மரியாவை மறுக்கிறவர்கள் தூய ஆவியாரை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள். அன்னை மரியாளை முற்றிலுமாய் புறக்கணித்துவிட்டு தூய ஆவியானவரை மட்டும் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு சபை மன்றாட்டிலே நாம் ஜெபித்தது போல இது ஒரு பெரிய மறைபொருள். அன்னை மரியாளை ஒதுக்கிவிட்டு தூய ஆவியானவரை பற்றி நாம் நினைக்கவும் முடியாது, பேசவும் முடியாது, அவரோடு இணைந்து செயல்படவும் முடியாது. எல்லாருக்குமே தெரியும், தூய ஆவியின் துணையாளராக, துணைவியாக அன்னை மரியாள் அறியப்படுகிறார். இன்னொன்று நமக்கு என்ன சொல்லுகிறோம் என்றால், அன்னை மரியா இயேசுவை மட்டும் பெற்று கொடுத்தவர் அல்ல, தன் வயிற்றிலே இயேசுவை கருத்தாங்கி பெற்று கொடுத்தவர் மட்டுமல்ல, அவர் தூய ஆவியானவரை பெற்றுக் கொடுத்தவர் தான். நீங்கள் லூக்கா நற்செய்தியிலே 1வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் திருமுழுக்கு யோவானை பற்றி இறைவாக்கு சொல்லப்பட்டது. அவர் பெரியவராயிருப்பார், அவர் திராட்சை மது குடிக்க மாட்டார், தாயின் வயிற்றில் இருக்கிற போதே தூய ஆவியால் நிரப்பப்படுவார். இது இறைவாக்கு. அந்த இறைவாக்கு யார் வழியாக நிறைவேறுகிறது? 41வது வசனத்தில் வாசிக்கிறோம், அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை வாழ்த்திய போது வயிற்றில் இருக்கிற குழந்தை பேருவையால் துள்ளுகிறது. எலிசபெத் அம்மாளும் தூய ஆவியால் நிரப்பப்படுகிறார். பாருங்க, 35வது வசனம் சொல்லுகிறது, தூய ஆவி உன் மீது நிழலிடும். அன்னை மரியாள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார். 15வது வசனத்திலே இறைவாக்கு சொல்லப்பட்டது, 35வது வசனத்திலே தூய ஆவியை பெற்றுக்கொள்கிறார். 41வது வசனத்திலே தான் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவரை மற்றவருக்கு கொடுக்கிறார். இதுதான் அன்னை மரியாள் நமக்கு ஒரு ரோல் மாடல், நமக்கு ஒரு முன்மாதிரிகை. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா அன்னை மரியாள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல, அப்படி போகிற போக்கில் கடந்து போகிற நிகழ்ச்சி அல்ல. நீ விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரத்தில்
20வது வசனத்திலே கடவுள் சொன்னார், என்னை பார்க்கிறவன் உயிரோடு இருக்க மாட்டான். மோசேக்கு சொல்றார், நீ என்னை பார்த்துறாதப்பா, நான் கடந்து போவே, நீ ஒளிந்து கொள், பாறை இடுக்குள்ளே மறைந்து கொள், என்னை பார்த்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய், சாவாய். பாருங்க, கடவுளை பார்த்தாலே அவன் செத்து போவான். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் தூய ஆவியானவர் கொடுக்கப்படலை. நமக்கு தெரியுமே, அரசர்கள், இறைவாக்கினர்கள், குருக்கள், இவங்களுக்கு மட்டும்தான். எல்லாருக்கும் தூய ஆவி கிடையாது, சாதாரண மக்களுக்கெல்லாம் கிடையாது. அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டதும் நிறைவானது அல்ல. கொடுக்கப்படுவார், அந்த பணி முடிந்ததும் தூய ஆவியை எடுக்கப்படுவார். நம்ம சிம்சோன்லேருந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்க்குறோம். ஆனால் கடவுளையே பார்க்க முடியாது என்று சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டில் ஒரு மனித உடல் கடவுளை தாங்க முடியும், சுமக்க முடியும் என்கிற முதல் தகுதி, கடவுளுடைய முதல் கருவி அன்னை மரியாள். தூய ஆவியை சாதாரண ஒரு பெண், படிக்காத பெண், கிராமத்து பெண், அரசர் அல்ல, குரு அல்ல, இறைவாக்கினர் அல்ல. யோவேல் சொன்னாரே, 2வது வாக்குறுதியை இப்போ நான் சொல்கிறேன், மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன். அது எங்கே நிறைவேறிற்று, யார்கிட்ட நிறைவேறிற்று? அன்னை மரியாளிடம் நிறைவேறியது. மனித குலத்தினுடைய முதல் ஒரு பெண்மணியாக, மனித குலத்தினுடைய ஒரு முதல் ஆளாக அன்னை மரியாள் தூய ஆவியால் நிரப்ப பெற்றார். இன்னொன்று, கடவுளை இந்த மனித உடல் தாங்காதே, தாங்க முடியும் என்று இந்த மனித குலத்துக்கே ஒரு அருளை பெற்றுக் கொடுத்தவர் அன்னை மரியாள். அவர் தூய ஆவியை பெற்ற பின்னால் தான் இந்த உடல், மனித உடல் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று உலகமெங்கும் எல்லாரும் பெற்றுக்கொள்கிறோம். அந்த பேர் அருளை நமக்கு பெற்றுக் கொடுத்தவர் அன்னை மரியாள். அன்பு சகோதர சகோதரிகளை, அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே இது நடந்திருக்கிறது. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் சவுலை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ கடவுளின் மலைக்கு போ, அங்கே இறைவாக்கினர்கள் கூட்டம் வருவார்கள், தொழுகை முடிந்து வந்து கொண்டிருப்பார்கள், யாழ் இசைத்து இசைக்கருவிகள் மீட்டு கடவுளை புகழ்ந்து பேசுவார்கள், நீ அவர்களோட போ, நீ அவர்களோடு போய் சேர்ந்து கொள், உனக்கும் தூய ஆவியானவர் கொடுக்கப்படுவார், நீயும் பரவச பேச்சு பேசுவாய். நம்ம 9வது 10வது வசனத்தில் பார்க்குறோம். அதே போல் சவுல், இறைவாக்கினர்கள் பாடிக்கொண்டு வருகிறார்கள், இறைவனை புகழ்ந்து கொண்டு வருகிறார்கள், அவர்களோடு போகிறார். சவுலும் தூய ஆவியை பெற்று பரவச பேச்சு பேசுகிறார். பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கு. அதுதான் அன்னை மரியாள் வழியாக நடக்கிறது. அப்போ அன்னை மரியாள் நம்ம ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியை பெற்றுக் கொடுக்கிறவர். இயேசு உயிர்த்த பின்னால் திருத்தூதர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார் அன்னை மரியாள். திருத்தூதர் வழிகள் 1:14 சொல்கிறது, எல்லாரையும் ஒன்று சேர்த்தார். என்ன செய்தார்? ஒன்று, எல்லாருக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். 2வது, அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். ஏன்னா தூய ஆவியை பெற்றுக்கொள்றது ஜெபம் பண்ணால் மட்டும் பத்தாது, ஜெபம் பண்ணால் மட்டும் பத்தாது. திருத்தூதர் வழி 1:14 சொல்லுகிறது, எல்லாரையும் கூட்டி மாதா ஜெபித்தாங்க. அதே நேரத்தில் மரியாள் என்ன செய்தார்? அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். ஏன்னா இயேசு உணவு வரைக்கும் திருத்தூதர்கள் என்ன பண்ணாங்க? யார் பெரியவர், நீயா நானா, சண்டை போட்டு கிடக்காங்க. இயேசுவின் வலப்பக்கத்தில் யார், இடப்பக்கத்தில் யார், நீ பெரியவனா நான் பெரியவனா? தூயாவியை பெற்றுக்கொள்ள முடியாத. எங்கே ஆணவம் இருக்கிறதோ, எங்கே அகந்தை இருக்கிறதோ, அங்கே தூயாவியை பெற்றுக்கொள்ள முடியாத. அப்போ அன்னை மரியாள் என்ன செய்கிறார்? அவர்களை தாழ்ச்சியிலே அவர்களை பயிற்றுவிக்கிறார். என்ன புனித ஜான் மரியவியானி சொல்வார், விண்ணகத்தில் இருக்க புனிதர்களை கேட்டு பாருங்கள், எப்படி நீங்கள் விண்ணகத்துக்கு வந்தீர்கள்? அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தூய ஆவியோடு ஒத்துழைத்ததால் நாங்கள் விண்ணகத்துக்கு வந்தோம். நரகத்தில் இருக்கிறவர்களை கேட்டு பாருங்கள், ஏன் நரகத்துக்கு போனீர்கள்? நாங்கள் தூய ஆவியோடு ஒத்துழைக்காததால், அவரை எதிர்த்து செயல்பட்டதால் வந்தோம் என்று சொல்வார்கள். அப்போ அதுதான் அன்னை மரியாள் திருத்தூதர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். தாழ்ச்சி வேண்டும். இந்த தாழ்ச்சியை எங்கே பார்க்குறோம்? அவர்கள் பயிற்சி பெற்றார்கள் எங்கே பார்க்குறோம்? இயேசு கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அதிகாலையில் பெண்கள்லாம் போகிறாங்க, இயேசு கல்லறையில் காணோம்.
அப்போ புனித யோவானும் புனித பேதுரும் ஓடி போகிறாங்க கல்லறைக்கு. ஓடி போகும்போது புனித யோவான் தான் முதல்ல போகிறார். ஆனால் அவர் கல்லறைக்குள்ளே போகலை, வெளியே நிற்கிறார். புனித பேதுரு வருகிறார், அவரைத்தான் முதல்ல உள்ளே விடுறார். பாருங்க, அன்னை மரியாளிடம் பயிற்சி பெற்ற அவர்கள் தலைவராய் இருக்கிறவர் முதலில் போக வேண்டும், நான் பின்னால் போகிறேன் என்கிற தாழ்ச்சி வந்தது. தூய ஆவியானவர் பொழியப்பட்டார். அப்போ இன்றைக்கு முதலாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம்னா யாரு? பெற்றோர்கள். பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, வாழ்வு கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு தூய ஆவியை கொடுக்கிற பொறுப்பும் கடவுள் பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பெற்று நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். நான் சமீபத்தில் கூட வாசித்தேன், அமெரிக்காவில் 1965 பிட்ஸ்பர்க் என்கிற இடத்துல தூய ஆவியார் பல்கலைக்கழகம் இருக்குது. நம்முடைய அருட்தந்தையர்கள் நடத்துகிறார். அந்த தூய ஆவியின் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பேராசிரியர்கள்லாம் கூடி 1965 ஜெபிக்கிற போது முதல் அருங்குடை இயக்கம் அங்கே தான் உருவாச்சு. 1965 உலகத்திலேயே பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி அருங்குடை தூய ஆவியானவர் மறுமலர்ச்சி அந்த பல்கலைக்கழகத்தில் தான் உருவாச்சு. அன்றைக்கு உருவானவர்களிலே ஒருவர் திரு பீட்டர் மேங்கன், அன்றைக்கு தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர். அவர் சொல்கிறார், அவரும் அவருடைய மனைவியும் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பரவச பேச்சு பேசுவார்கள், அயல் மொழியில் ஜெபிப்பார்கள். அப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மகன் 4 வயசு பையன் டேவிட், அந்த டேவிட் தலைமேல் கை வைத்து ஜெபிக்கிறார்கள். அந்த 4 வயது பையன் அயல் மொழியிலே பரவச பேச்சு பேசுகிறான், தூய ஆவியை பெற்றுக்கொள்கிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த டேவிட்டை காணும். எங்கன்னு தேடுறாங்க. பக்கத்து ரூமில் அவனுடைய தங்கச்சி 2 வயசு ஆனி, இவன் போய் ஆனி தலையில் வைத்து ஜெபிக்கிறான். ஆனியும் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு அவள் பரவச பேச்சு பேசுகிறார். பாருங்கள், அந்த குடும்பத்தில் எவ்வளோ அற்புதமாக நடக்கு பாருங்கள். அப்பா அம்மா பெற்றுக்கொண்டார்கள், அதை தன் பையனுக்கு கொடுத்தார்கள், மகனுக்கு, மகன் தன் தங்கைக்கு கொடுக்குறான். எவ்வளோ அற்புதமான குடும்பம். இதைத்தான் அன்னை மரியாள் செய்தார். இதுதான் நம்ம கடமை. நம்ம எவ்வளோ நாட்கள் போகிறோம், ஜெபிக்கிறோம், கூட்டங்களுக்கு போகிறோம், திருப்பலிக்கு போகிறோம், ஆனால் தூய ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. பெற்றுக்கொண்டிருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். அப்போ நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று நம்புவோம். அவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார். திருமுழுக்கிலை பெற்றேன், உறுதி பூசுதலை பெற்றேன், அதுக்கு பின்னாலும் பெற்றேன். அப்போ அதை நான் என் குடும்பத்தில் எல்லாருக்கும், என்னோடு இருக்கிற எல்லாருக்கும் அந்த தூய ஆவியானவர் நான் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் மாந்தர் யாவர் மேலும் ஆவியை பொழிவேன் என்கிற வாக்குறுதி அன்னை மரியாள் வழியாக நிறைவேறியது போல என் வழியாகவும் நிறைவேறும். இது கடவுளுடைய திட்டம், திருச்சபையை புதுப்பிக்கிற திட்டம். தூய ஆவியானவரே, பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே நிரப்பியது போல எங்களை நிரப்பும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியராய்
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, திருமகனின் வாக்குறுதிக்கேற்ப தூய ஆவியார் இப்பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றேன். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியை வழங்குகின்றேன். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். நாங்களும் புனிதர்கள் வானதூதர்களோடு இணைந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஆண்டவர் இயேசு பாடுபட மனமு வந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கெல்லாம் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் இப்பலிபீடத்தில் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவார் இவ்வுலகில் இறையாட்சி வர வேண்டுமென மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துருள்வீராம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவர் இயேசு நற்கருணையாக நமக்குள்ளே வந்திருக்கிறார். இயேசுவே நமக்குள்ள வந்த புனிதமான நேரம் இந்த நேரம். ஆண்டவர் இயேசுவை பெற்றிருக்கிற நாம் இயேசு வாக்களித்த தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்போம். இயேசுவே, நீர் வாக்களித்தீரே, மற்றொரு துணையாளரை நான் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பேன் என்று வாக்களித்தீரே. இந்த தூய ஆவியானவருக்காக உலகம் முழுவதும், திருச்சபை முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது நேரத்தில் இந்த தூய ஆவியானவரை எங்களுக்கு தரும்படியாக, எங்கள் மீது பொழியும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் நோக்கி மன்றாடுகிறோம். அன்னை மரியே, அன்பு தாயே, தூய ஆவியை பெற்றுக் கொடுத்தவரே, எலிசபெத் அம்மாளுக்கும் திருத்தூதர்களுக்குமாய் இதோ நாங்களும் பிள்ளைகளாக கூடியிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையுமாய் தூய ஆவியானவரால் நீர் தேற்றும்படியாக, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன கடவுளின் மேலான அன்பு இதோ தூய ஆவியானவர் வழியாக எங்களை தேற்றும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே கண்களை மூடியவாறாக இந்த பாடலோடு கூட தாய் தேற்றுவது போல தூய ஆவியானவர் பேரன்பால் நம்மை தேற்றும்படியாக, உடைந்து போன உள்ளங்கள், நம்பிக்கை இழந்த உள்ளங்கள், கண்ணீர், கஷ்டம், வேதனை, துன்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமாய் ஆறுதலையும் தேறுதலையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கிற தூய ஆவியானவரே வாரும்.
என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. பாடுவோம். உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுவே, இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நம்பிக்கையோடு ஜெபிப்போம். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவோடு கூட தூய ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் மன காயங்களை ஆற்றுகிறவராக, ஆறாத காயங்களை மனவேதனைகளையும் இயேசுவே உம்முடைய காயங்களால் இரத்தத்தாலும் ஆற்றும்படியா இழந்து போன எல்லாவற்றையும் தேடி மீட்க வந்த இயேசுவே, இந்த பிள்ளைகள் இழந்து நிற்கிற ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்கிறார். அமைதியை இழந்து, சமாதானத்தை இழந்து, பொன்னையும் பொருளையும் இடத்தையும் இழந்து, பிள்ளைகளை இழந்து, உறவுகளை இழந்து ஆண்டவரே நிற்கிற ஒவ்வொருவரையுமாய் தேடி மீட்டு பன்மடங்காய் கொடுக்க வந்த இயேசுவே, நீ தாயினு மேலான அன்பினால் இந்த பிள்ளைகளை இழந்து போனவைகளை மீட்பீரா. மன காயங்களை ஆற்றுவீரா. ஆறுதலையும் தேர்தலையும் கொடுப்பீரா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோம். இயேசையா, நீர் போதும். என் வாழ்விலே. நீர் வந்தால் தூய ஆவியானவர் வருவார். நீர் வந்தால் நிம்மதி கிடைக்கும். நீர் வந்தால் துன்பம் மகிழ்ச்சியாக மாறும். நீர் போதும் இயேசுவே, நீர் போதும். மீண்டுமாக சொல்வோம். நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு திருமுன்னால் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய பேரருளையும் உடைய ஆறுதலையும் தூய ஆவியானவருடைய அருள் பொழிவையும் நீர் கொடுத்த வாக்குறுதி இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறுவதாக. சிறப்பாக பெற்றோர்களை உடைய தூய ஆவியின் வல்லமையால் நிரப்புவீராக, அருள் பொழிவு செய்வீராக. பெற்றோர்கள் வழியாக பிள்ளைகள் நிரப்பப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தூய ஆவியின் ஆலயமாக இன்றைக்கு மாறுபடியாக செய்வீராக. தூய ஆவியானவர் வந்தால் எல்லாம் நடக்குமே. குடும்பங்களில் அது நடக்கட்டும் ஆண்டவரே. தாழ்பணிந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உடைய திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம் மீது என்றும் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறவும், இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.